ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். सच्चिदानंदरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः. जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्मप्रोञ्चितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम्. श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात्. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखात् पिबत भागवतं रसमालयं. मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. கிரகஸ்தர்களாக இருக்கின்ற நாங்கள் அந்த உன்னதமான நிலையை அடைய வேண்டும். எங்களுடைய நிலையிலிருந்து எங்களுக்கு வழிகாட்டுங்கள். ரொம்ப அழகான வழிமுறையை நாரத மகரிஷி படிப்படியாக தயார் செய்கிறார். யஜ்ஞம் தானம் தவம், இந்த வாழ்க்கை முறையின் மூலமாக இதன் கர்மயோகம். யஜ்ஞம் தானம் தவம் இதன் கர்மயோகம். இந்த வாழ்க்கை முறையின் மூலமாக நம்மை வைராக்கியம் உடையவர்களாய், மன தூய்மை உடையவர்களாய் நம்மை அந்த வகையிலே நாம் காலையில் ஆரம்பித்தோம். ஒரு அழகான உதாரணத்தின் மூலமாக உன்னுடைய உடம்பிலிருந்து ஆரம்பித்து எதிலெதிலெல்லாம் நீ பற்றி வைத்திருக்கிறாயோ அதை மனதால் விட்டுவிட வேண்டும். விட்டு விடுவாயாக. சங்கத்தை ஆத்ம ஜாயாத்மஜாதிஷு சங்கம் விமுச்சே. எப்படி விட வேண்டுமா? உடனடியா விட்டுறணுமா? எப்படி விட சொல்றார்? ஷனைஹி, மெதுவாக மெதுவாக. ஏன்னா மனமானது உயர்ந்ததை பற்றாதவரை, மனமானது உயர்ந்ததிலே நாட்டம் இல்லாதவரை, மனமானது உலகத்து விஷயத்திடத்திலிருந்து
விடுபட வேண்டும் என்கின்ற விருப்பம் இல்லாதவரை மனமானது இறைவனிடத்திலும் சாஸ்திரத்திடத்திலும் குருவிடத்திலும் நாட்டம் கொள்ளாதவரை ஏதோ ஒரு காரணத்திற்காக நான் தூக்கி எறிகிறேன் அப்படின்னா அது நமக்கு இறைவனை அடைவதற்கு தகுதியான மனமாக ஆகாது. வெறுப்பு தான் மனசுல இருக்கும். வேதனை, ஆற்றாமை, கோபம், வருத்தம், காயம், இதுதான் மனதிலே அதிகமாக இருக்குமே தவிர மனதிலே அமைதி என்பது இருக்காது. அதனால என்ன சொல்ல, ஷணகைஹி மூச்சு, மெதுவாக காலக்கிரமத்தில் படிப்படியாக நம்மை உயர்த்தி கொண்டே வந்து இதை துறத்தல். அதற்கு முதல் படியா சொல்றார், சொப்னத்திலிருந்து, ஸ்வப்னம் ஸ்வப்னாத் உத்திதா, சொப்னத்திலிருந்து எப்படி ஒருவன் விழித்துக் கொள்வான், அந்த வகையிலே நானும் விழித்துக் கொள்ளுதல். எப்படி சொப்னத்திலிருந்து ஒருவன் விழித்துக் கொண்டு விட்டால் சொப்னத்திலே கண்டவை அனைத்தும் தானாக அவனை விட்டு போய்விடுகிறதோ, அதே போல நம்மை விட்டு தானாக பிரியணுமா. ரொம்ப அழகான வார்த்தை பயன்படுத்துறார். ஷணகைஹி ஸ்வயம் முக்கியமானேஷு ஸ்வப்னாத் உத்திதா. நம்மை விட்டு தானாக அவைகள் பிரிய வேண்டும். அப்போ நம்முடைய அந்த பிரிதல் என்பது நமக்கு தெரியாமலேயே நடக்க வேண்டிய ஒன்று. நீங்க உடனே கேட்கக்கூடாது அல்லது சிந்திக்க கூடாது, என்னை விட்டு தானா பிரியற வரைக்கும் நான் அதை விட்டு போக போறதே இல்லை, நான் அதை அனுபவித்து கொண்டே இருப்பேன். என்னை விட்டு என்னைக்கு தானா போகிறதோ போகட்டும் சுவாமிஜி, நாளாலாம் விட போறது இல்லை. நம்மை விட்டு எப்பொழுது தானாக பிரியும்? நான் பக்குவம் அடைவதின் மூலமாக, உயர்வதின் மூலமாக, என்னை உயர்த்திக் கொள்வதின் மூலமாக தானாக என்னை விட்டு பிரிவது கூட தெரியாமல் பிரிகிறது. அப்ப எதையெல்லாம் நான் எனது எனது என்று பற்றி இருந்தேனோ அந்த பற்றுதல் செயலால், எண்ணங்களால், அறிவால் நான் உயர்வை உயர்வானவற்றை பற்றுவதின் மூலமாக, உயர்ந்ததிலே சங்கம் வைக்க வைக்க எதையெல்லாம் இப்பொழுது நான் உயர்வு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேனோ அதில் இருக்கக்கூடிய சங்கம் தானாக போய்விடுகிறது. அதனால்தான் ஒரு அழகான சாதனத்தை முதல்ல கொண்டு வச்சார். பகவானுடைய கதையை சிரவணம் செய்வது நம்பிக்கையுடன், ஸ்ரத்தையோட கேட்டுக்கொண்டே இரு. யார் மனதை நன்றாக அடக்கி அமைதியான நிலையிலே இறைவனையே தியானித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களோட இணக்கம் வைத்துக்கொள். உன்னுடைய பற்று உன்னை விட்டு தானாக போகும். அப்ப இதுல 3 பார்த்தோம். சொப்னத்திலிருந்து விடுபட்டவன் எப்படி அதை மீண்டும் பிடித்து வைத்துக் கொள்வது இல்லையோ, நாடுவது இல்லையோ, அதே போல இப்ப நாம் அது சொப்னத்தையும் விழிப்பு உலகத்தையும் எடுத்துக்கொண்டு ஆராய ஆரம்பித்தோம். 3 விஷயம் பார்த்தோம்.
சொப்னம் என்பது என்னால் உத்பவிக்கப்பட்டது அல்ல. இந்த உலகமும் என்னால் தோற்றுவிக்கப்பட்டது அல்ல. சொப்னம் என்பது என்னுடைய அனுமதி இல்லாமல் வரக்கூடியது. இந்த உலகமும் என்னை கேட்டு வரவில்லை. சொப்னம் என்பது என்னுடைய மனப்பதிவிலிருந்து வருகிறது. இந்த உலகம் என்பது மாயை இடத்திலிருந்து வந்திருக்கிறது. இந்த மூன்றையும் பார்ப்போம். நான்காவது, சொப்னம் என்னிடத்திலிருந்து வந்திருக்கிறது அப்படின்னா அங்கே எனக்கு என்ன கிடையாதுன்னா சுதந்திரம் என்பது கிடையாது. சொப்னத்துல சுதந்திரம் என்பது இல்லை. இப்படி காட்சிகள் வரலாமா, இப்படி நான் தோற்றுவிக்கலாமா என்று சுதந்திரமாக முடிவெடுப்பதற்கோ மாற்றுவதற்கோ அல்லது இல்லாமல் செய்வதற்கோ அல்லது வேறொன்றை தோற்றுவிப்பதற்கோ எனக்கு அதிகாரம் இல்லை. அதே போல இந்த உலகமானது எனக்கு சுதந்திரம் கிடையாது. இந்த உலகத்துல எனக்கு சுதந்திரம் கிடையாது. எப்படி என்னுடைய கர்ம வாசனைகள் ஒரு கனவை தோற்றுவிக்கிறதோ அதுல எனக்கு சுதந்திரம் கிடையாதோ, அதே போல மாயால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலே எனக்கு மாற்றுவதற்கு, வேறொன்றை தோற்றுவிப்பதற்கு அல்லது இல்லாமல் செய்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. எனக்கு இது பிடிக்கவில்லை, ஆகையினாலே நான் ஓடிவிடலாமான்னா கனவுலே கனவை நான் தோற்றுவிக்காததுனால, கனவு என்னுடைய வாசனையிலிருந்து வந்ததுனால அந்த வாசனை எவ்வளவு நொடி பொழுது இருக்கிறதோ அது வரைக்கும் நான் கனவை கண்டே ஆகணும். நான் ஓடி எல்லாம் முடியாது. அதே போல இந்த உலகமானது பகவானுடைய மகா மாயையிலிருந்து வந்திருக்கின்ற காரணத்தினாலே இந்த உலகமானது எவ்வளவு காலம் இருக்கிறதோ அவ்வளவு காலம் இயக்கங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். எனக்காக கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்களேன் எல்லோரும், எனக்காக வேறொரு காட்சியை கொண்டு வாருங்களேன், வேறொரு மக்களை கொண்டு வாருங்கள், வேறொரு அனுபவத்தை கொண்டு வாருங்களேன். எப்படி அந்த காட்சிகளை நான் அனுபவித்தாக வேண்டுமோ அதே போல இந்த உலகத்தினுடைய அனுபவத்தையும் நான் அனுபவித்தாக வேண்டும். நாலாவது, அஞ்சாவது, கனவு என்னிடத்திலிருந்து வருகிறது. நான் சுதந்திரம் இல்லாதவனாய் கனவை பார்க்கிறேன். அதை மாற்றுவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை, அனுபவிக்க மட்டும்தான் அதிகாரம். அப்படின்னா அனுபவிப்பவன் அனுபவிக்கக்கூடிய பொருள், அனுபவம், இது அத்தனையுமே ஒரே நபர் தான். என்னை தவிர வேற யாரும் என்னுடைய கனவில் இல்லை. ஆனா கனவு கண்டு முடிக்கின்ற வரை இந்த அறிவு நமக்கு இல்லை. என்ன வேடிக்கை பாருங்கள். கனவுல நம்முடைய மனம் வாசனையினாலே ஒரு கனவை உற்பத்தி பண்றதுன்னா அந்த கனவுல நம்மை தவிர வேற யாராவது வர முடியுமாங்க? நான் தானே அனைத்துமாக இருக்கிறேன், நானேதான் அங்கே நண்பனாக இருக்கிறேன், நானேதான் அங்கே எதிரியாகவும் இருக்கிறேன், நானேதான் நல்லவனாகவும் இருக்கிறேன், நானேதான் கெட்டவனாகவும் இருக்கிறேன், நானேதான் தெய்வமாகவும் இருக்கிறேன், நானேதான் தொழக்கூடியவனாகவும் இருக்கிறேன், நானேதான் கல்லாக, மண்ணாக, மட்டையாக, விலங்குகளாக, பறவைகளாக, செடி கொடிகளாக, தாவரங்களாக, முனிவர்களாக, ரிஷிகளாக,
வேதங்களாக, குருவாக, மாணவனாக, ராஜாவாக, பிரஜையாக, பெண்ணாக, ஆணாக, குழந்தையாக, சர்வமாகவும். ஆனால் நம்மால் இதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? நம்மால் இதை ஜீர்ணிக்க முடிகிறதான்னா அதான உண்மை. அங்கே நான் மட்டும்தான் இருக்கிறேன் என்றால் இப்ப இங்க யார் இருக்கணும்? மாயையால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் முழுக்க யார் இருக்கணும்? இந்த மாயை தானே இருக்கணும். மாயை தவிர நாம எங்க இருந்து வந்தோம்? நடுவுல நான் வேறு, இந்த உலகம் வேறுன்னு பிரிச்சு பார்க்கிறோமே. இந்த அறியாமை எங்கிருந்து வந்தது? அங்கே என்னை தவிர வேற யாரும் இல்லை. அதே போல இங்கே மாயையை தவிர வேற யாரும் இல்லை. முக்குணமயமாக இருக்கின்ற உலகத்தை தவிர வேற யாரும் இல்லை. ஆனால் நம்மால் எப்படி கனவு லோகத்திலே நான் தான் அனைத்துமாகவும் இருக்கிறேன் என்கின்ற அறிவு இல்லாததுனால நான் வேறு அது வேறு என்று பாவித்து என்னை கண்டே நான் ஓடுகிறேன். என்னிடத்திலேயே போய் தஞ்சம் அடைகிறேன். என்னிடத்திலே எனக்கே நான் உதவி செய்து கொள்கிறேன். எனக்கே நான் வஞ்சகம் செய்து கொள்கிறேன், கஷ்டத்தை கொடுத்துக் கொள்கின்றேன். என்னை நானே ஏமாற்றிக் கொள்கிறேன். என்னை நானே புகழ்ந்து கொள்கிறேன். என்னை நானே தண்டித்துக் கொள்கிறேன். என்னை நானே விமுக்தி மோட்சத்துக்கு அழைத்துக் கொண்டு போகிறேன். என்னை நானே பந்தப்படுத்திக் கொள்கின்றேன். என்னை கண்டே நான் ஓடுறேன். அதே போல இந்த உலகத்துல மாயையினுடைய பிரவாகம், மாயையினுடைய பிரபவம், மாயையினுடைய விபூதியானது எல்லாமாகவும் இருக்கின்றது என்றால் என்னால் அதை புரிந்து கொள்ள முடியாமல் என்னை கண்டே நான் ஓடுகிறேன். என்னை கண்டே நான் ஓடுகிறேன். மாயை கண்டே நான் ஓடுகிறேன். எதுவரை? ஆறாவது. எதுவரைக்கும் நான் இது கனவு, நான் காண்பது கனவு, எனக்கும் இந்த கனவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நான் கனவை உற்பத்தி செய்யாதவன், கனவு என்பது என்னிடத்திலே இல்லை, நானும் கனவிடத்திலே இல்லை, கனவு என்பது மித்து. இந்த அறிவு எப்பொழுதுதானா? சொப்னாத் உத்திதா. சொப்னத்திலிருந்து எப்பொழுது நான் விழிப்பு நிலைக்கு வந்து விடுகின்றேனோ அப்பொழுது சொப்பனம் வேறு, நான் வேறு. சொப்பனம் என்னிடம் இருந்தது. எதுவரை இருந்தது சொல்லணும்? சொப்னம் என்னிடம் இருந்தது எதுவரைக்கும் சொல்லலாம்? இவன் விழிப்பு நிலை அடையாத வரை. இப்ப விழிப்பு நிலைக்கு வந்ததுக்கு பிறகு அவன் என்ன சொல்லுவான்? சொப்னம் என்னிடம் இருந்தது, நான் சொப்னத்தில் இருந்தேன். இப்பொழுது என்னிடம் சொப்னம் இல்லை, நானும் சொப்னத்தில் இல்லை, நான் மட்டும் இருக்கிறேன். சொப்னம் என்பது மித்யா. அதே போல எப்படி என்னுடைய குட்டையை போன்றிருக்கக்கூடிய, காலையில பார்த்தோம் அல்லவா, என்னுடைய வாசனை, நான் சேர்த்த கர்ம வினை, நான் சேர்த்த வாசனை தான் என்னுடைய குட்டையை போல இருக்கு. சிறு வியஷ்டி வாசனா, இது சமஷ்டி வாசனா, மாயா. ரெண்டும் ஒன்றே ஒரு பொருள் தான், மனசுதான். அதை மாயான்னு சொல்றோம், இதை அவித்யான்னு சொல்றோம். அதை மாயான்னு சொல்றோம், இதை முக்குண வாசனான்னு சொல்றோம். அதை மாயா சக்தின்னு சொல்றோம், இதை முக்குணம்னு சொல்றோம். அவ்வளவுதான் வித்தியாசம்.
வார்த்தைகள் தான் மாறி இருக்கே தவிர அதை சுட்டி காட்டக்கூடிய பொருள் மனம் என்பது ஒன்றே. எதுவரை இந்த மனதிலே அபிமானம் கொண்டு ஒருவன் இருக்கிறானோ அதுவரை இந்த மனமானது அந்த அபிமானியை மறைக்கிறது. அந்த அபிமானியின் உண்மையான சொரூபத்தை மறைத்து அவனுக்கு வேறான ஒரு பிரபஞ்சம் இருப்பதை போல தோற்றுவிக்கும். எதை போல? என்னை மறைத்து என்னிடத்திலே என்னுடைய வாசனையானது எனக்கு அந்நியமான ஒரு உலகம் இருப்பதாக தோற்றுவிப்பதை போல இந்த உலகமானது எனக்கு அந்நியமாக ஒரு உலகம் இருப்பதாக ஒரு தோற்றத்தை தோற்றுவிக்கிறது. அதற்கு காரணம் யாரு? என்னுடைய மனம்தான். இப்ப என்னுடைய மனதிலே வாசனைகளே இல்லைன்னு வச்சுக்குவோம். என்னுடைய மனதிலே வாசனைகளே இல்லை என்றால் எனக்கு அந்நியமான ஒரு பிரபஞ்சமானது என்னிடத்திலிருந்து வராது. அதனால நீங்க பாருங்கள், சில நாள் நாம கனவே இல்லாமல் தூங்கியிருப்போம். அன்றைக்கு நமக்கு அந்நியமா ஒரு உலகமே இல்லை. ஏன்? அன்றைய நாள் நமக்கு வாசனை என்பது இல்லை, அனுபவிக்க வேண்டிய வாசனை இல்லை. ஆகினாலே நான் மட்டும் ஆனந்தமா இருந்தேன். என்னை காட்டிலும் வேறு ஒரு உலகம் இல்லை. இப்ப இங்க என்னை காட்டிலும் வேறு ஒரு உலகம் தெரிவதற்கு யாரு காரணம்? மாயா பிரபஞ்சம். இந்த மாயா பிரபஞ்சமானது என்னை காட்டிலும் வேறான ஒரு உலகம் இருப்பதை போலவும், இறைவனை காட்டிலும் வேறாக ஒரு உலகம் இருப்பதை போலவும், அதிலே நான் வேறு, இறைவன் வேறு, நான் வேறு, ஜெகத் வேறு, நான் வேறு, ஜீவராசிகள் வேறு, இறைவன் வேறு, ஜீவராசிகள் வேறு, ஜீவராசிகளுக்குள்ளேயே ஜீவராசிகள் வேறு வேறாக இருக்கு என்பதை போன்று சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேதத்தை எல்லாம் உற்பத்தி பண்ணி விடுகிறது. இப்போ அங்கே நான் கனவிலிருந்து விழிப்பு நிலைக்கு வந்துவிட்டால் ஒரு சின்ன வேலைதான் நடக்கணும். கனவு நிலையிலிருந்து விழிப்பு நிலைக்கு நான் வந்துவிட்டால், எழுந்து கொண்டு விட்டால் போதும். பிரபோத சமயே பார்த்தோம் அல்லவா தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துல. பிரபோத சமயம் அவ்வளவுதான். அந்த விழிப்பு நிலை வந்த உடனேயே போதம் வந்த அடுத்த க்ஷணம் பிரபோத சமயே எப்ரத்யபிஜ்ஞாயதே. இப்ப நீங்க உடனே கேட்கலாம், அந்த உலகமானது விழிப்பு நிலை வந்துவிட்டால் இல்லாமல் போவதை நாங்கள் உணர்கிறோம். ஆனால் இந்த லோகத்துல நாங்கள் அஞ்ஞானத்திலிருந்து ஞானத்துக்கு வந்ததற்கு பிறகும் இந்த உலகம் இருக்கே, அதுதானே எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அங்கே எங்களுக்கு புரிகிறது, எங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. அது சொப்னம், அது உண்மை அல்ல, அந்த உலகம் உண்மை அல்ல, அதிலே கண்ட எல்லா அனுபவமும் உண்மை அல்லன்னு எங்களுக்கு நன்றாக புரிகிறது சுவாமி. நீங்க ஒண்ணு எங்களுக்கு சொல்ல வேண்டாம். ஆனால் இந்த லோகத்திலே இது சொப்னம் என்று நாங்கள் ஒருவேளை நீங்கள் சொல்வதை போல ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஞானத்தினாலே விழிப்பு நிலைக்கு வரும்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை குருவிடத்திலே எங்களை ஒப்படைத்து சிரவணத்தின் மூலமாக சாஸ்திரத்தை முறையாக கற்று ஒருவேளை நாங்கள் விழிப்பு நிலைக்கு வருகிறோம், ஞான விழிப்பு நிலைக்கு வருகிறோம் வச்சுக்கோ. அதன் பிறகு இந்த உலகம் இருக்கிறதே, எந்த உலகமானது
மித்யான் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களோ அந்த உலகம் இன்னும் கண் முன்னாடி நாங்கள் பார்க்கிறோமே, அது அழியவில்லையே. அதற்கு உதாரணம் என்னுடைய தேகம். இருக்கிறதே. சத்தியமஸ்தி ஜகத், சத்தியமஸ்தி ஜெகத் உண்மையா இருக்கே. எப்படி நீங்கள் இல்லைன்னு ஞானம் அடைந்ததற்கு பிறகு இந்த உலகம் இருக்கிறது. அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா சாதாரணமா சொல்ல வேண்டுமானால் சத்சங்கத்துக்கு வரக்கூடியவர்கள் நல்ல தெளிவை பெறுகிறார்கள். ஞானத்தினால் நல்ல தெளிவு பெறுகிறார்கள். எப்படி எப்படி இருக்க வேண்டும், எது உண்மை எது பொய், எது சத்தியம் எது அசத்தியம் எல்லாம் நன்றாக தெளிவா விட்டா அவர்கள் PhD பண்ணுவார். அந்த அளவுக்கு அறிவு கிடைச்சாச்சு. இப்போ தன்னுடைய நிலையிலிருந்து அவர்கள் பார்க்கும்போது ஆமாம் நான் மட்டும்தான் சத்தியம், மற்றதெல்லாம் மித்யாதான், பொய்தான். இந்த ஞானம் ரொம்ப தெளிவா இருக்கும். இது எப்படிடான்னா கணவனிலிருந்து விழித்து கொண்டமா. ஆனா இப்ப இவர்களுக்கு உண்மையான அறிவு வந்துட்டாடான்னா உலகத்தோட இப்ப உறவாடணும். இந்த ஞானம் இப்ப இருக்கு. சாஸ்திரத்திலிருந்து குருட்டேந்து வாங்கின அறிவுனால மித்யாலோகம், நான் மட்டும்தான் உண்மை மற்றதெல்லாம் பொய்ங்கிற ஞானம் இருக்கு. இப்ப இவர்களுக்கு ஜெகத் அழிஞ்சிருத்தா, எந்த ஜெகத்திலே வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றோமோ அந்த உலகம் அழிஞ்சிருத்தாலும் அந்த உலகம் கண் முன்னாடி இருக்கு. இப்போ கணவன் கண் முன்னாடி நிற்கின்றான், மனைவி கண் முன்னாடி நிற்கின்றாள், குழந்தைகள் கண் முன்னாடி நிற்கின்றார்கள், உறவு முறைகள் கண் முன்னாடி நிற்கின்றது, சேர்த்த செல்வங்கள் கண் முன்னாடி நிற்கின்றது, வீடு கண் முன்னாடி நிற்கின்றது, வியாபாரங்கள் கண் முன்னாடி நிற்கின்றது, எல்லாம் கண் முன்னாடி இருக்கு. இப்ப அதெல்லாம் மித்யாவா சத்தியமா? ஏன்னா அது கொடுக்கக்கூடிய அனுபவமானது என்னை தொடரும்போது அல்லது நான் அதனுடன் உறவாடும் போது எனக்கு எப்படி உறவாடணும்னு தெரியல. என்னுடைய சொரூபத்திலிருந்து உறவாடணுமா அல்லது இதெல்லாம் மித்யா, மித்தியான உலகத்திலே நான் மித்யாவாக வாழ வந்திருக்கிறேன், மித்யாகத்தான் வாழப் போகிறேன் அப்படின்னு வாழணுமா? எப்படி வாழ்ந்தா கண் முன்னாடி ஒரு உலகம் இருக்கே, டிரான்சாக்சன் வேர்ல்டுன்னு சொல்றோம் அல்லவா, அந்த உலகம் இருக்கே, அது அழியலையே. அப்ப அந்த உலகத்துல நாங்கள் எப்படி வாழ்க்கையை வாழ வேண்டும்? அடுத்த 2 பாடல் அதற்கு விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. இந்த கேள்வி நம்முடைய மனசுல கட்டாயம் வந்திருக்கும். அப்படி வரலன்னா நாம சிந்திக்கலேன்னு அர்த்தம். இந்த 2 கேள்வியும் மனசுலே வந்ததுனால, ஏன்னா கனவை போல தூக்கி எறின்னு சொல்லிட்டார். கனவை போல தூங்கி எழுந்தவன் சொப்பனத்தை கண்டு எப்படி அந்த சொப்பனத்தை விட்டு விடுகின்றானோ, சொப்பனத்தில் கண்டதை விட்டு விடுகின்றானோ, அதே போல ஞானம் ஏற்படுகின்ற நேரத்திலே தன்னுடைய உலகத்தை தூக்கி எறிகிறான். அப்படின்னா இந்த உலகம் இருக்கே, அப்ப இந்த உலகத்துல அவன் எப்படி வாழ்வான்? இந்த உலகம் அவனை மிரட்டுமா, இல்ல இந்த உலகத்தை கண்டு ஓடி எங்கேயாவது போய் நான் ஞானம் அடைந்து விட்டேன், அதனால இந்த உலகத்தோட இனிமேல் வாழப்போவது இல்லை? ஏன்னா சந்நியாச ஆசிரமம் எடுத்தவர்கள் தான் ஞானத்தை பெற வேண்டும், ஞானத்தை அடைய வேண்டும், ஞானத்தை அடைவார்கள். அவர்களுக்கு மட்டும்தான் இந்த வாழ்க்கை முறை. நம்மெல்லாம் கிரகஸ்தர்கள், நமக்கெல்லாம் இந்த வாழ்க்கை முறையானது சரிபட்டு வராது, சாத்தியமே அல்ல. அதனால நாம ஞானம் அடையணும்னா கிரகஸ்த வாழ்க்கையை விட்டுட்டு சன்னியாசியா போனால் மட்டும்தான் அடைய முடியும். இந்த வாழ்க்கை முறையில இருந்து நம்மால் இதை அனுபவிக்க முடியாதுன்னு நினைச்சா அடுத்த 2 பாடல் அதற்கான விடையை கொடுக்கின்றார். யாவதர்த்தமுபாசீனு தேகே கேஹே ச பண்டிதா விரக்தோ ரக்தவத் தத்ர நிர்லோகே நரதாம் ன்யசே. நேரடியா பதில் கொடுக்கிறார். ஆமாப்பா,
இந்த உலகமானது கனவு உலகத்தை போல நெடுது நேரம் இருக்கும். நெடுது நேரம் மட்டுமல்ல, நீ உண்மையை உணர்ந்ததற்கு பிறகும் இந்த உலகம் இருக்கும். ரெண்டு வகையிலும் சொல்லியிருந்தோம். இந்த உலகமானது கனவை போல ஒரு நொடிப்பொழுதிலே வந்துவிட்டு போகக்கூடியதுதான். ஆனா இது நெடுது நேரம் இருக்கிறதுனால நமக்கு இது உண்மையை போல தெரிகிறது. உண்மையை உணர்ந்ததற்கு பிறகும் இந்த உலகம் இருக்கும். அப்ப எதுக்கு நாங்கள் தேவையில்லாம இந்த ஞானத்தை வாங்கணும்? இந்த உலகத்தோடய நாங்க உறவாடிட்டு போறோம். இது ஞானம் வந்ததுக்கு பிறகு இந்த உலகம் இருக்கும்னா நான் எதுக்கு தேவையில்லாம கஷ்டப்படணும்? இந்த உலகம் வேண்டாங்கிறதுக்காக தான் ஞானத்துக்கே வந்தோம். ஞானம் வந்ததுக்கு பிறகு இந்த உலகம் இருக்கும்னா நாங்க எதுக்கு தேவையில்லாம கஷ்டப்பட்டு புத்தியை போட்டு கசக்கி பொழிஞ்சு ஆத்மா என்ன, அனாத்மா என்ன, பிரகிருதி என்ன, புருஷன் என்ன, எதுக்கு தேவையில்லாம கசக்கி பொழியணும்? அப்படியே நதியின் ஓட்டத்தை போல ஓடிட்டு போயிடலாமே, வாழ்ந்து எல்லாரும் போல வாழ்ந்து போறோம், எதுக்கு தேவையில்லாம கஷ்டப்படணும் சொல்லி அப்படி ஒரு வேளை கேட்டால் இவர் சொல்றார், நீ எங்கேயும் ஓட வேண்டிய அவசியம் இல்லைப்பா. பின் என்ன பண்ணணும்? நிர்லோகே, மனித குலத்திலேயே மனிதர்களுக்கு நடுவிலேயே இருக்கு. நிரணாம் லோகே, மனிதர்களுடைய லோகத்தில் மனிதர்களுக்கு நடுவிலேயே நீ வாழ். அதுதான் கஷ்டமா இருக்கு நமக்கு. ஞானம் வராத வரை மனித லோகத்துல மனிதர்களாக அவன் திட்டினா நானும் திட்டுறேன், அவன் கோவப்பட்டா நானும் கோவப்படுறேன், அவன் ஏமாத்துறான் நானும் ஏமாத்துறேன், அவன் வஞ்சித்தா நானும் வஞ்சிக்கிறேன், அவன் உதவி பண்ணா நானும் உதவி பண்றேன், அவன் பொறாமை குணம் பண்ணா நானும் பொறாமை குணம். அப்போ அப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம். அவன் பேசுனா நான் பேசுறேன், அவன் பேசுனா நானும் மூஞ்சி தூக்கின்னு போறேன். ஆனா இப்ப இந்த ஞானம் வந்ததுக்கு அப்புறம் இந்த லோகத்துல வாழுதல் இருக்கே ரொம்ப கஷ்டம் சுவாமி. ஐ டெல் யூ, கஷ்டம். இவர் சொல்றார், நிர்ணாம் லோகே, மனிதருக்கு நடுவிலேயே நீ இருக்கலாம், இருக்க வேண்டும், எங்கேயும் நீ ஓட வேண்டாம். எப்படி இருக்கணுமா? நரதாம் ஞசே, நரதாம் நரத்தன்மையுடன் இருப்பாயாக. நரத்தன்மையுடன் வாழ்வாயாக. நரத்தன்மைனா என்ன? மனிதத்தன்மையுடனும் முயற்சி உடையவனாகவும் எப்பொழுதுமே மனித பண்புகள் கூடியவனாய் இந்த உலகத்திலே நீ அந்த பண்புகளை வெளியிட்டுக் கொண்டே இருக்கக்கூடியவனாய், அதே முயற்சியை மற்றவர்களுக்கும் காமித்துக் கொண்டிருக்கக்கூடியவனாய் இரு. இதுதான் கஷ்டம். ஏன்னா நமக்கு மனிதத்தன்மை, மனுஷத்துவம், மனித பண்பு, மனிதத்தன்மை அது எப்பொழுதுமே வருவது என்பது ரொம்ப 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 கடினமானதா இருக்கு. அதுல இந்த மனிதத்தன்மையோட ஆசுரி சம்பத்தும் சேர்ந்து கொள்கிறது, ராட்சச சம்பத்தும் சேர்ந்து கொள்கிறது. மனிதத்தன்மை எப்பொழுதுமே இருத்தல் என்பது ரொம்ப ரொம்ப கடினமானதாக இருக்கு. ஆனா இவர் என்ன சொல்லிட்டார், நீ கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கிறாயா, அங்கேயே இரு. அங்க இருந்து கொண்டு என்ன செய்யணுமா? இந்த ஞானத்தை நீ வாங்கி கொண்டிருக்கிறாய் அல்லவா, இந்த ஞானத்தை வைத்துக் கொண்டு நரதாம் ஞசே, மனிதத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடியவனாய், அமானித்வம், அதம்பித்வம், அஹிம்சா, சாந்தி, ஆர்ஜவம், ஆச்சாரியோபாசனம், சௌச்சம், ஸ்தைரியம், ஆத்ம வினிகிரகம், இந்திரியார்த்தேஷு வைராக்கியம்,
அனஹங்கார ஏவச்ச ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷான தர்சனம் அசக்தி அனபிஸ்வங்கா புத்திரதார கிரகாதிஷு. இதெல்லாம் மனித பண்புகள். திதிக்ஷா, ஸ்ரத்தா, பக்தி, தயா, காருண்யா, இதை எப்பொழுதுமே வெளிப்படுத்தக்கூடியவனாய், எப்பொழுதுமே அந்த உன்னதமான இலக்கை நோக்கி முயற்சி எடுக்கக்கூடியவனாய். மனிதத்தன்மை வந்துருத்தனாலே முமுட்சுத்துவத்துக்கு முயற்சி எடுக்கக்கூடிய பௌருஷத்தன்மை, புருஷத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடியவனாய் எப்பொழுதும் இருப்பாயாக. சரி, அப்போ இந்த ஆற்றல் குறையாம இருக்கணும்னா நான் இந்த ஞானத்தோட இந்த வீட்டில் வாழ சொல்லிட்டார். எந்த இடத்துல இருக்க அங்கேயே இருன்னு சொல்லிட்டார். அங்கே இருந்து கொண்டு நான் எப்படி வாழணுமா? உபாசீனஹா உபாசீனஹா யாவத் அர்த்தஹா உபாசீனஹா, எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு மட்டும் அனுபவித்துக் கொண்டு மனித லோகத்திலே வாழ். எங்க இருந்து கொண்டு? தேகேச்ச கேகேச்ச யாவர்த் அர்த்தஹா உபாசினா, உடம்பிலும் வீட்டிலும் எவ்வளவு தேவையோ அவ்வளவு அனுபவித்துக் கொண்டு அதற்கு மேலே எதையும் நாடாதவனாய் அனுபவித்துக் கொண்டு. இதை அனுபவிக்கும் போது உள்ள எப்படி இருக்கணுமா? அதுதான் ரொம்ப முக்கியமானது. உள்ளே இருக்க வேண்டிய இந்த பாவம் எங்க வேணா இருக்கலாம். உள்ளே இந்த பாவம் இருந்து விட்டால் யோகரதோவா போகரதோவா சங்கரதோவா சங்கவிஹீனா. முக்கியமான சொல்றார், விரக்த பாவம் உடையவனாய். ரக்த விரக்த, ரக்த என்றால் பற்றுதல், விரக்த பாவம் என்றால் அதை விட்டது, பற்றுதலை விட்ட நிலை. மனதிலே, உடலிலே, உணர்வுகளிலே, அகங்காரத்திலே எந்த பற்றுதலும் இல்லாதவனாய். தேகத்திலே இருக்கலாம், கேகத்திலே இருக்கலாம், எல்லாவற்றையும் தேவைக்கானவற்றை அனுபவிக்கலாம். அவ்வாறு அனுபவிக்கும் நேரத்திலும் கூட விரக்த பாவத்துடன் இருந்து கொண்டு. ரொம்ப முக்கியமான செய்தியை சொல்றார். நான் விரக்த பாவத்திலே இருக்கிறேன் என்பதை மற்றவர்களுக்கு எவ்வகையிலும் நான் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் விரக்த பாவத்திலே இருக்கிறேன் என்பதற்காக அவர்களோடு நான் உறவாட மாட்டேன், பழக மாட்டேன், சேர்ந்திருக்க மாட்டேன், தனித்து இருப்பேன், ஒதுங்கி இருப்பேன். உள்ளுக்குள்ளே இருக்க வேண்டிய வாழ்க்கை முறை வெளியிலே நீங்கள் குப்பையில இருந்தானே, கோபுரத்துல இருந்தா என்ன, கூட்டத்தோட இருந்தானே, தனிமையில இருந்தா என்ன, உள்ளுக்குள்ளே இருக்க வேண்டிய வாழ்க்கை முறை அல்லவா முக்கியம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா உள்ளத்துக்குள்ளே விரக்த பாவம் இல்லைன்னு வச்சுப்போமே, நாம கூட்டத்தோட இருந்தாலும் தனிமையில் இருப்பதை போலவே உணர்வோம். என்னோட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, எனக்கு யாருமே இல்லையே, எல்லோரும் அவங்கள்ட்ட ஏவி பேசுறாங்களே, நான் தனிமையில எப்படி உட்கார்ந்துருக்கேனே. எங்க கூட்டத்தோட இருக்கும்போது கூட நீங்கள் விரக்த பாவம் கொண்டவர்களாக இருந்தால்
எவ்வளவு பெரிய கூட்டம் உங்களை சுற்றி இருந்தாலும் நீங்கள் உங்களுடன் இருப்பீர்கள், அவர்களுடன் இருப்பதை போலவும் நீங்கள் இருப்பீர்கள். அதை விட அழகா சொல்றார் பாருங்கள். விரக்த பாவேஷு தத்ர ரக்தவத். தத்ர அந்த உலகத்திடத்திலே, எந்த உலகத்தோடு நான் இருந்து கொண்டிருக்கிறேனோ அந்த உலகத்திடத்திலே ரக்தவத் பற்று உள்ளவன் போல, ரக்தவத் அவர்களோடு எனக்கு பற்று இருப்பதை போல காமித்துக் கொண்டு மனதிலே பௌருஷத்தை, நரத்தன்மையை, மனிதத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடியவனாய், அதே நேரத்திலே உள்ளுக்குள்ளே எந்த பற்றுதலும் இல்லாதவனாய். காரணம் என்ன? இப்ப ஞானம் கிடைத்து விட்டது, எனக்கு வைராக்கியத்தினால எனக்கு அறிவு வந்து விட்டது. இவை அனைத்தும் மித்யா, ஜெகத் மித்யா, பிரம்ம சத்தியம். இது வந்து ஒரு பெரிய கனவு. இந்த கனவுலே நான் ஒரு கதாபாத்திரத்திலே நடிக்க வந்திருக்கிறேன். அதை நான் நடிக்கிறேன். உள்ளத்துக்குள்ளே எந்த பற்றுதலும் இல்லாமல் நடிக்கிறேன், எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாமல் நடிக்கிறேன். அழவேண்டிய கதாபாத்திரம் வந்தால் அழுகிறேன், தத்ரூபமா அழுகிறேன். டைரக்டர் பார்க்கிறார், ரொம்ப பிரமாதமாக நடித்து விட்டீர்கள், உங்களுடைய அழுகை அப்படியே எங்களுடைய நெஞ்சை வருடி விட்டது அப்படின்னு கை கொடுக்கிறார். உண்மையிலேயே அவர் அழுதாடாருன்னா, அழ வேண்டிய கதாபாத்திரத்துல அழுவதை போல அழுதார். அவருக்கு தெரியும் இது அழுவதற்கு உண்டான கதாபாத்திரம், இதுல நான் அழவில்லை, என்னுடைய பிரகிருதி அழுகிறது. நான் புருஷன், நான் அழ வேண்டிய அவசியம் இல்லை. சிரிக்க வேண்டிய கதாபாத்திரத்துல அழகா சிரிக்கிறார், கோபப்பட வேண்டிய கதாபாத்திரத்துல அழகா கோபப்படுறார், ஏமாற்ற வேண்டிய கதாபாத்திரத்தை அழகா ஏமாற்றுறார், மற்றவர்களை துன்புறுத்தக்கூடிய கதாபாத்திரம் அப்படியே தத்ரூபமா துன்புறுத்துறார். அந்த கதாபாத்திரமானது அந்த நடிப்புக்காக செய்யப்படுகிறதே தவிர அந்த கதாபாத்திரத்துக்கும் அவனுக்கும் துளி அளவும் பற்றுதல் இல்லை, அவனை பாதிப்பதும் இல்லை. அதனால்தான் நம்பியார் வந்து எல்லா படத்திலும் எம்ஜிஆருக்கும் சரி சிவாஜிக்கும் சரி வில்லனாவே வருவார். அறியாமை கொண்ட மக்களுக்கு தன்னுடைய கதாநாயகன் உண்மையானவன், அவன் உண்மையிலேயே கஷ்டப்படுகிறான் இவனால் அப்படிங்கிற அந்த அறியாமை கொண்ட எண்ணத்தினால, தன் தலைவன் மேல் கொண்ட பாசத்தினால போலியாக கதாபாத்திரத்துக்காக வில்லன் வேடம் கொண்டு நடித்த நம்பியாருக்கு எல்லோரும் சாவு விட்டார்கள். எங்கள் தலைவனியானை துன்புறுத்துகிறாய், எங்கள் தலைவனுக்கான கஷ்டம் கொடுக்கிறாய், எங்கள் தலைவனுக்கு எதிராக நீ வந்து செயல்படுகிறாய், குடும்பமே அழிந்து போகும், நாசமா போகும். நினைச்சு பாருங்கள், போலியான ஒரு கதாபாத்திரத்துக்கு தத்ரூபமாக நடிக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்து அது மனதிலே போய் மற்றவர்கள் உண்மையாக நம்ப வைக்கக்கூடிய தன்மை. நான் அவர்களை பொறுத்த மட்டுக்கும் ரொம்ப ரொம்ப சாதுவான மனிதர், கடவுள் மீது ஆழ்ந்த பற்று கொண்டவர், எந்த ஒரு உயிருக்கு கூட தீங்கு இழைக்காதவர். அவருக்கு தெரியும் நான் வெறும் நடிகன், நடிக்க வந்திருக்கிறேன், இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதே போல இந்த ஆசிரமம், கிரகஸ்த ஆசிரமத்திலே நான் ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க வந்திருக்கேன். என்னுடைய வாசனையின் காரணத்தினாலே ஒரு கதாபாத்திரத்தில் எனக்கு நடிப்பதற்கு எனக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது இந்த காலம். அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க வந்திருக்கிறேன், அழகா நடிக்கணும். இந்த நடிப்புக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மனதளவிலே பற்றற்றவனாய் வெளியிலே பற்று இருப்பதை போல
அப்ப இந்த ஞானம் என்ன செய்யறதுடான்னா, அந்த உண்மை ஞானம், கனவுலிருந்து விழித்து கொண்ட பிறகு எப்படி தூக்கி எறிகிறோம், அதே போல இந்த உலகத்திடத்திலே இது உலகம் ஒரு மித்யாவான உலகங்கிற ஞானம் வந்து விட்டால் இதை நான் தூக்கி எறிய முடியும். அதன் பிறகு இந்த உலகம் இருக்கும். ஆனா இந்த உலகமானதன் பிறகு என்ன ஆயிருந்தான்னா, என்னை இயக்காது, எனக்கு எந்த வாசனையும் திருப்பி கொண்டு வராது. எப்படி நடிகனுக்கு எந்த வாசனையும் வருவது இல்லையோ, அவன் புதிதாக எந்த வாசனையும் உற்பத்தி செய்வது இல்லையோ, ரெண்டு இருக்கு. தானும் எந்த வாசனையும் சேர்த்துக் கொள்வதில்லை, தன்னிடத்திலே எந்த புதிதாக வாசனையும் வருவது இல்லை. அந்த கதாபாத்திரத்துக்காக நடித்து கொடுத்து விட்டு போகிறான். அதுல அவனுக்கு எந்த வெறுப்பும் இல்லை. அதே போல இந்த உலகத்திலே நாம் ஞானத்துடன் கூடி வாழும்போது புதிதா எந்த வாசனைகளையும் சேர்த்துக்க மாட்டோம். ஏற்கனவே இருக்கக்கூடிய வாசனையானது ஞானம் வந்ததுனாலே வெளியேறிவிட்டது. அப்போ ஒரு அசங்க பாவத்துடன், விரக்த பாவத்து, உள்ளுக்குள்ளே விரக்த பாவத்துடன், வெளியிலே ரக்தவத் பற்று இருப்பதை போல ஜனங்களின் மத்தியிலே வாழ வேண்டும். அப்படி வாழும்போது அடுத்த ஒரு அறிவை கொடுக்கிறார் பாருங்கள். அவன் எப்படி வாழ்கிறானாம்? ஞாதயஹ பிதரௌ புத்ராஹ भ्रातरः सुहृदो परे यत् वदन्ति यदिच्छन्ति च अनुमोदेत निर्ममः. இப்ப நம்ம பார்த்தது எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டார். ஞாதயா உறவினர்கள், பிதரஹா அப்பா அம்மாக்கள், புத்ராஹா என்னுடைய பையன், பிராதரஹா என் கூட பிறந்தவன் சகோதரன் சகோதரிகள், சுஹ்ருதயா என்னுடைய நண்பர்கள், இவர்களோட தான் நான் வாழ்ந்த ஆகும். இதெல்லாம் கிரகஸ்த ஆசிரமத்துல தவிர்க்க முடியாத உறவுகள். இதெல்லாம் இருப்பார்கள் அல்லவா? அதோட இன்னும் யாரெல்லாம் வரா? செல்வங்கள் வருகிறது, வீடு வருகிறது, கர்மங்கள் வருகிறது, எல்லாம் வருகிறது. இப்போ நாங்க இவர்களோட சேர்ந்து வாழும்போது ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப ஒன்றை சொல்லுவார்கள், ஒன்றை வெளிப்படுத்துவார்கள், அதை பேசுவார்கள். இப்ப நான் ஞானவான் விரக்தவான் என்பதற்காக அவர் சொல்லுகின்றவற்றை இது சரி இது தவறுன்னு வாதிடலாமா, புறந்தள்ளலாமா, அவரோட சதா சண்டை போட்டுக் கொண்டே இருக்கலாமா, இதுதான் நல்லது இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று முறையிடலாமா, அல்லது நம்முடைய அபிப்பிராயத்தை அவர்கிட்ட கொண்டு போய் திணிக்கலாமா? விரக்த பாவம் வந்ததற்கு பிறகு என்னுடைய தேகத்திலே எனக்கு விரக்த பாவம் வந்ததற்கு பிறகு ஞாதையா ஞாதிகள், பெற்றோர்கள், என்னுடைய குழந்தைகள், மனைவி, உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், சுகிருதுகள், இவர்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி எனக்கு என்ன கவலை? நான் யார் அவர்களுக்கு அபிப்பிராயம் சொல்வது? நான் யார் அவர்களுடைய விருப்பத்துக்கு விரோதமாக சிந்திப்பது? அவர்களுடைய விருப்பத்தை நான் யார் வெறுப்பது? நானோ விரக்த புருஷன். அப்போ எப்படி வாழ்கிறானா? யத் வதந்தி யது இச்சந்தி, அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ சொல்லுவதையும், யத் வதந்தி யத் இச்சந்தி எதை விரும்புகிறார்களோ அதையும், நிர்மமஹா இது எனக்கு பிரியமானது, இது என்னுடைய அபிப்பிராயம், இது இப்படி நீங்கள் சொல்லலாம், இப்படி நீங்கள் செய்யலாம், இப்படி நீங்கள் விரும்பலாம், இப்படி நீங்கள் வாழலாம் என்று என்னுடைய விருப்பத்தை என்னுடைய அபிப்பிராயத்தை நான் தெரியப்படுத்துவேனா என்றால் இந்த விரக்த புருஷன் நிர்மமஹா, எந்த அபிப்பிராயத்தையும் வெளிப்படுத்தாதவனாய், எந்த அபிப்பிராயம் தன்னிடத்திலே வைத்துக் கொள்ளாமல், அது உன்னுடைய கருத்தை வைத்துக்கொள்,
நல்லதா கெட்டதா நான் அங்கே வாதிட வரவில்லை. ரமண மகர்ஷி ஆசிரமத்தில் இது நடந்தது. விரக்த புருஷன் எப்படி இருப்பான் என்பதற்கு ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு, ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஒரு பக்தரை வந்து சொல்றார், என்னுடைய கனவுலே பகவான் வந்து சொன்னார் தங்க கவச்சம் சாத்து. இன்னொருத்தருடைய கனவுலே அவர் சொல்லி என்னுடைய கனவுலே என்று சொன்னார் வெள்ளி கவச்சம் சாத்து. 2 பேரும் ஒரே நாள் ஆசிரமத்துக்கு வருகிறார்கள். ஒருத்தர் தங்க கவச்சம் கொண்டு வந்திருக்கார், இன்னொருத்தர் வெள்ளி கவச்சம் கொண்டு வந்திருக்கார். 2 பேருக்குள்ள சண்டை. இப்போ என்னுடைய கவச்சத்தை தாங்க சாப்பிடலாம், இல்ல என்னுடைய கவச்சம் தான் சாப்பிடப்பட வேண்டும். வழக்கு முற்றி போகுது. நமக்கு எங்கதான் சண்டை போடுவது, எங்கதான் நமக்கு வந்து நம்முடைய விருப்ப காட்டுவதுன்னு விவஸ்தையே கிடையாது அல்லவா? பஞ்சாயத்து நேர ரமண மகர்ஷிட்ட வருகிறது. 2 பேரும் ரமண மகர்ஷியினுடைய பக்தர்கள், பரம பக்தர்கள். இவர்களுடைய சுயநலத்தினால, இவர்களுடைய அகங்காரத்தினால, இவர்களுடைய ஏதோ ஒரு காரியத்துக்கு நல்ல பலன் கிடைத்திருக்கு, அதற்காக பரிகாரத்துக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டு வந்து அது ரொம்ப பெருமையானது, சிரேஷ்டமானது, இதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று தன்னுடைய விருப்பை திணித்து, அதுதான் பக்தி, அதுதான் வழிபாடு அப்படின்னு இந்த ஜென்மங்கள் நினைத்தால் அதற்கு அவரா பொறுப்பு, பகவானா பொறுப்பு, சாஸ்திரமா பொறுப்பு? இவர் ரொம்ப நேரம் இவர்கள் 2 பேரும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். 2 பேருக்குள்ளே உடன்பாடு வருவதாகவே தெரியவில்லை. அவர் முன்னாடியும் சண்டை போடுகிறார்கள். ரமண மகர்ஷி பார்க்கிறார், என்னதான் முடிவா சொல்லுகிறீர்கள்? இல்ல எங்களால முடிவெடுக்க முடியும், நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் எது சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார். உங்களுக்குள்ளேயே முடிவெடுக்க முடியாத போது நான் யாருப்பா நடுவில் வந்து முடிவு சொல்றதுக்கு? இல்ல எங்களால் முடிவெடுக்க முடியவில்லை, நீங்களே முடிவு சொல்லுங்க, எந்த முடிவாக நாங்கள் ஏற்றுக்கிறோம். இது முதலே சொல்லியிருக்கலாம் அல்லவா? அவர் சொல்றார், என்னுடைய முடிவை கேட்டால் நீங்கள் 2 பேரும் எதையுமே பகவானுக்கு அர்ப்பணிக்க வேண்டாம். நீ தங்கத்தையும் அர்ப்பணிக்க வேண்டாம், அவர் வெள்ளியும் அர்ப்பணிக்க வேண்டாம். அவர் எப்படி இருக்காரோ அப்படியே அவர் இருக்க விடுங்கள். இதுதான் என்னுடைய கருத்து, என்னுடைய அபிப்பிராயம். நாம நம்முடைய அபிப்பிராயத்தை கொண்டு போய் திணித்து இப்படித்தான் இருக்க வேண்டும் சொன்னா அவர் ஒரு பக்கமா சார்ந்துட்டார். ஒருவேளை ரமண மகர்ஷி அவர் தங்கமே சாத்துட்டுமே, 2 நாளைக்கு நீங்கள் வெள்ளியை சாத்துங்களேன், அல்லது காலையில தங்கத்தை சாத்தி மத்தியானம் வெள்ளியை சாத்து, அல்லது வெள்ளியை சாத்து, ஏதாவது சொல்லிக்கலாம் அல்லவா? 2 பக்கம் யாருடைய அபிப்பிராயத்திற்கும் இது உன்னுடைய அபிப்பிராயம், இது உன்னுடைய அபிப்பிராயம். இல்ல நான் யார் நடுவுல? சாட்சி பாவத்துல இருக்கேன். அப்ப நான் யாருடைய கருத்துக்கும் ஈடாகாமல் எந்த அபிப்பிராயம் மனதிலே வைத்துக் கொள்ளாமல் நிர்மமஹா அதே இடத்திலே வாழ்கிறேன். ஆனால் என்னுடைய கருத்து என்ன என்பதை நான் எக்காரணத்தை கொண்டு யாரிடத்திலும் வெளிப்படுத்துவது இல்லை. அவர்களுடைய விருப்பத்தை, அவர்களுடைய பேச்சை நான் அபிப்பிராயம் சொல்லுவதும் இல்லை, மறுப்பதும் இல்லை, விரும்புவதும் இல்லை, வெறுப்பதும் இல்லை. யத் வதந்தி யத் இச்சந்தி, சொல்வதையும் விரும்புவதையும் தனக்கு அபிப்பிராயம் அதில் ஏதாவது இருக்கா என்றால் ஒன்றும் இல்லை. எப்படி இருக்கிறாராம்? தன்னுடைய விரக்த பாவத்திலிருந்து மாறாதவராய் அனுமோததே. அவர்களுடைய விருப்பத்தை, உன்னுடைய விருப்பமா அப்படியே செஞ்சுட்டு போவோம், இது உன்னுடைய விருப்பமா அப்படியே செஞ்சுட்டு போவோம். இல்ல நான் யார் நடுவில் இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், இப்படி செஞ்சா நல்லா இருக்காது, அனுமோதத்தை அதை ஆமோதித்து
என்ன காரணம்டான்னா பகவான் கீதையில் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். ந புத்தி பேதம் ஜனயேத் அஜ்ஞானாம் கர்ம சங்கினாம் ஜோஷயே சர்வ கர்மானே வித்வானித்த சமாச்சரன். யாரிடத்திலும் போய் புத்தி பேதம் செய்யாதே, உன்னுடைய புத்தி விலாசத்தை காட்டாதே, இது சரி இது தவறு என்று யாரிடத்திலும் போய் உன்னுடைய அறிவை கொடுக்காதே. உனக்கு சரி என்று பட்டது மற்றவர்களுக்கு புரியாது, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காரணம் அஜ்ஞானாத், அஜ்ஞானத்தில் இருக்கிறார்கள். கர்ம சங்கினாம், கர்மத்திலே பற்று கொண்டவர்களாய், கர்மத்தினுடைய பலனை பற்று கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். ஆயினாலே அவர்களிடத்திலே போய் உன்னுடைய புத்தி மேதாவித்தனத்தை காட்டாதே. ஞான வாழ்க்கையை நோக்கி போகக்கூடியவர்களுக்கு இந்த உலகமானது ஞானம் அடைந்ததற்கு பிறகும், ஞான விழிப்பு வந்ததுக்கு பிறகும் இந்த உலகம் இருக்கும். உலகத்தோட நான் விவகாரம் செஞ்சுத்தான் ஆகணும். நான் ஓடி ஒளியலாமா? அதுக்கு நான் ஞானத்தை நோக்கி வரவே வேண்டாமே. உலகத்தை வெறுத்து தள்ளலாமா? அதுக்கு ஞானம் தேவையில்லையே. ஞானத்தினுடைய நோக்கமே என்ன? நான் என்னை எல்லாவற்றிலிருந்தும் விடுவித்துக் கொள்கின்றேன், அதே நேரத்திலே எல்லோரோடும் இருப்பதை போல இருக்கிறேன், ஆனால் நான் என்னுடனேயே இருக்கிறேன். இப்படி ஒரு வாழ்க்கை முறையானது நமக்கு வேணும்னா விரக்த பாவத்துடன் இருந்து கொண்டு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டே, அதே நேரத்திலே மனதை நாராயணனிடத்திலேயே வைத்துக் கொண்டிருந்தார். மனமானது காலப்போக்கிலே தானாக பக்குவம் அடைந்து விடுபடுகிறது. சரி, இப்போ வெளி உலகத்திலிருந்து உள் உலகத்துக்கு வந்தாச்சு. உள் உலகமானது நமக்கு பெரிய போராட்டத்தை கொடுக்கிறது. என்ன பண்ணுவது? உள் உலகம் நம்மை வருத்தடிக்கின்றதே, அமைதியா இருக்க விடாமல் செய்கிறதே. இந்த உள் உலகத்திலிருந்து நான் விடுபடுவதற்கு என்ன செய்வது? ரொம்ப அழகான படிப்படியா சாதனங்களை சொல்லி அழைச்சின்னு போறார். நாளை காலை பார்ப்போம். ரொம்ப முக்கியமான பகுதி. நாளை காலை பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. हरि ओम।